السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலை வேளை இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். செல்வத்திலே அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று நாம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொறுமையாக கேட்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் பொறுமையாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாக கூடிய நேரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று தஹஜ்ஜத்தினுடைய நேரம், நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். அதே போன்று தொழுகையில் நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். என்ன துஆ? اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت. اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.